ஒரு ஃபோட்டோஸே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மகான்கள் பார்த்தீங்கன்னா கையை இப்படி வச்சுருப்பாங்க. காரணம் என்னென்னா, என்னோட நல்ல கர்மாவை உனக்கு நான் ஆசீர்வாதமாக தரேன்னு தான் அர்த்தம். கைரேகைக்கும் கர்மாவுக்கும் சம்மந்தம் உண்டு. கண்டிப்பா. உங்க கர்மா கைரேகை வழியா அழகா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வெளியில வரும். அதனால தான் தலைய தொட்டு ஆசீர்வாதம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, என்னோட நல்ல கர்மா உன்னை காப்பாத்தட்டும். என் புண்ணியம் உனக்கு வந்து சேரட்டும். உன்னை நான் வாழ்த்துறேன். நீ லைஃப்ல நல்லா வா அப்படின்னு சொல்ற காரணம். இந்த கை இந்த ரேகை தான் அங்க போய் தொடுது. அதன் வழியா நம்மளோட கர்மாவை நம்ம இன்னொருத்தருக்கு கடத்துறோம்னு அர்த்தம். நல்ல கர்மாவை. நான் வாழ்த்துறேன் உன்னைய. நீ நல்லா வா. என் புண்ணியம் இருக்குல்ல, என் புண்ணியத்திலேருந்து நான் உன்னை வாழ்த்துறேன். நீ நல்லா வா. பெரியவங்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது அவங்க தொட்டு தூக்குறது. ஆமா. அவங்க இந்த தலையில தொட்டு நீங்க குருமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தலையில தொட்டு தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இதுக்கு பின்னணி என்னவோ இதுதான். சரி. அதே போல இந்த இப்போ சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சில பேருக்கு தான் மர வழிபாடு சரியா இருக்கும். ஒரு மரத்தை பிடிச்சு வழிபாடு பண்ணுறது சரியா இருக்கும். மரத்தை வளர்த்து வழிபாடு பண்ணலாம். எனக்கு எந்த பரிகாரமும் பலிக்க மாட்டேங்குது. எனக்கு வந்து ஒரு ஆன்மீக பரிகாரம் பலிக்க மாட்டேங்குது. நான் போய் எதையாவது ஒரு யாகங்களோ, ஹோமங்களோ வளர்த்தா வேலையே செய்ய மாட்டேங்குது அப்படின்னா, அவங்க ஒரு மர வழிபாடு பண்ணலாம். மர வழிபாடுன்றது என்ன சார்? ஒரு மரத்தை வைக்கிறது மட்டுமா? இல்லை ஆல்ரெடி வச்ச மரத்தை வழிபாடு பண்ணுறதா சார்? சில பேருக்கு அவங்க தோட்டத்தில் ஒரு மரத்தை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க.